உங்க நெருங்கிய நண்பர பற்றியே பின்னால பேசுறவங்க இருக்காங்களா? அப்படின்னா, அவங்கள் அடுத்தவர்கள பற்றி என்ன பேசுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. திருவள்ளுவர் சொல்லும் கடும் எச்சரிக்கை. இதோ இன்று நாம் பார்க்கும் குறள் 188. துன்னியார் குற்றமுன் தூற்றும் மரபினர் என்னை கொல் ஏதிலார் மாற்று. திருவள்ளுவர் விளக்கம்: தன்னுடன் நெருக்கமாக இருப்பவர்களின் குறைகளையே பின்னால் பேசுகிறவன் அந்நியர்களைப் பற்றி எவ்வளவு மோசமாக பேசுவான் என்பதை சொல்லவே தேவையில்லை. உண்மையான மனிதன் உறவுகளை காப்பான், புறங்கூறுபவன் அனைத்து உறவுகளையும் அழிப்பான். சாலமன் பாப்பையா உரை: தன்னோடு நெருக்கமானவர்களின் குற்றத்தையும் அவர் இல்லாத நேரம் பேசும் இயல்புடையவர்கள் அயலார் காரியத்தில் என்னதான் பேசமாட்டார்கள். சாலமன் பாப்பையா கூறுவது, நெருங்கியவர்களின் நம்பிக்கையை கூட காப்பாற்ற முடியாதவர்கள் மற்றவர்களின் நம்பிக்கையையும் காப்பாற்ற மாட்டார்கள். புறங்கூறுதல் என்பது உறவுகளை உடைக்கும் மிகப்பெரிய விஷம். நம்பிக்கையை காப்பவர்களே உண்மையான நண்பர்கள். உங்க கருத்து என்ன? நெருங்கிய நண்பர பற்றி பின்னால் பேசுவது மன்னிக்கக்கூடிய தவறா? கமெண்டில் சொல்லுங்கள். நம்பிக்கையை காப்போம், புறங்கூற மாட்டேன். இந்த குறள் உங்க மனச யோசிக்க வச்சா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல வாழ்க்கைய திருப்பும் குறள்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தினமும் ஒரு திருக்குறள், மனசுக்கு ஒரு மருந்து.